இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா, என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தையை நீங்க அப்படியே கேட்கணும். நீங்க கேட்பது மாத்திரமல்லாமல் அதை அப்படியே கை கொள்ளணும். அந்த வசனத்தின்படியே வாழணும். அதை விட்டு உங்களை பிரித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எதற்காக ஆண்டவர் இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க மேன்மைய நீங்க இழந்துடக்கூடாது. உங்க ஆயுசின் நாட்கள் குறைஞ்சிடக்கூடாது. உங்களுடைய செல்வத்துல அந்நியர்கள் திருப்தி அடையக்கூடாது. நீங்க படுகிற பிரயாசத்தின் பலன் சம்பந்தமே இல்லாத ஒரு நபருடைய வீட்டுல போய் சேரக்கூடாது. உங்க சரீரம் கெட்டு போயிடக்கூடாது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் இந்த 5ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை அந்த வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும். ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஒழுக்கமான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கணும். நம்முடைய மனது விரும்பினதெல்லாம் நாம செய்வோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இஷ்டம் போன போக்குல நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு நாளும் வரக்கூடாது. ஏன் போதகங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது? போதகர்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு வாய்ப்புகள் ஏன் நமக்கு கிடைக்குதுன்னா, ஐயையோ இது எனக்கு தெரியாம போச்சே, இதை யாரும் எனக்கு சொல்லலையே, இந்த உண்மையை நான் இதுவரைக்கும் அறியலையே அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நீடிய ஆயுளோட நாம இருக்கணும். சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தோட நாம இருக்கணும். நம்முடைய மேன்மைகள் கெட்டு போயிடக்கூடாது. நம்முடைய ஐஸ்வர்யங்கள் அழிந்து விடக்கூடாது. நாம கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியத்தை நமக்கு சம்பந்தம் இல்லாத யாரும் கொண்டு போயிடக்கூடாது. அதுக்குதான் கர்த்தர் அவருடைய வழியில அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும்னு சொல்றார். என்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டு நடப்பதற்கு இஸ்ரவேலர்கள் மனமில்லாமல் போனார்களோ, அன்னைக்கு சத்துருக்கள் அவங்க மேல கை போட்டாங்க. அன்னைக்கு எதிரிகள் அவர்களுடைய ஐஸ்வர்யங்களை சூறையாடி போனார்கள். அன்னைக்கு அவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை, மேன்மைகளை எல்லாம் இழந்தார்கள். இது வேதத்தில் இருக்கு. இன்னைக்கு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கோம். அப்போ நம்முடைய ஐஸ்வர்யத்தை, நம்முடைய மேன்மையை, நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை, நாம சம்பாதித்த செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு ஒரு திருடன் கண்ணமிட்டு கொண்டே இருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா ஆண்டுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டு அந்த வழியில நடப்போம். நம்முடைய ஐஸ்வர்யங்கள் பாதுகாக்கப்படும். நம்முடைய மேன்மைகள் இன்னும் உயர்வடையும். நம்முடைய செல்வங்கள் விருத்தியாகும். ஆண்டவரே, நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.